அனைவருக்கும் வணக்கம். கர்மா இஸ் பூமரங். விதி வலியது என்ற வகையில மேசராசனையர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி முதல் பெயர்ச்சியாகும் சுக்கிரனால் மேசராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த சுக்கிர பெயர்ச்சியினுடைய காலகட்டத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த சுக்கிரன் 3ஆம் தேதி மேச ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ரிஷபத்தில் சூரியனும் புதனும், மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுகபோகம் தருவதில் வல்லவராக இருக்கிறார். பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரனின் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர், இன்பங்களின் ஊற்றாக இருக்கக்கூடியவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி. தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரதுடைய அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார். ஒருவருக்கு பொன், பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவர்களை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரன் தான். அசுரகுரு சுக்கிரன் ஆவார். இவர் இகலோக ஆசையை அளிக்கக்கூடியவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையும் ரசனையும் அளிப்பவர். ஆடல், பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன், நடிகர்கள், கலைத்துறைக்காரகன், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள். அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் என்றால் வெள்ளை என்ற பொருள். வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன். சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன் தான். இளம் பெண்ணை குறிப்பதும் சுக்கிரன் தான். விடியற் காலை பொழுதை குறிப்பவரும் இவர்தான். வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தெரிகிறாரு. அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான். காமத்திற்காரகன் சுக்கிரன், கலத்திரக்காரகன் சுக்கிரன். சுக்கிரன் இல்லற வாழ்விற்குரியவர். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்கிறவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவன் சுக்கிரன். வாகன வசதிகளை அளிப்பவர் இவர். மிக உயர்ந்த வாகனமாக, நடுத்தரமான வாகனமான, கடைசி நிலை வாகனமாக, ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமாக என குறிப்பவர் இவர்தான். ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர். கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான். கலை உலகில் சிறப்பான நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோகத்தை அளிப்பவர். வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைக்கக்கூடியவர் இவர்தான். சுக்கிர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்கிரன் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வை அளிப்பார். அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கு, அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும், அழகான தோற்றம், கவர்ச்சி,
வீரிய சக்தி, அறிவாற்றல், மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழ் ஆற்றலையும் வழங்குவார். மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் கலத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்கக்கூடியவர். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம். இவருடைய தசாகாலமான 20 வருடங்களில் மிக பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும். அதே நேரத்தில் நீச்சம் பெற்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், தனவிரயம், கௌரவ குறைவு, அவமரியாதை, மர்மஸ்தானங்கள், வியாதி என கேடு பலன்கள் ஏற்படலாம். ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும். சில கிரகங்கள் அதன் அதிபதி தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களையும் செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கிரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும். கார், பங்களா, நிலம், பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய். ஆனால் இதற்கு மேல் காட்டப்படும் கட்டிடங்கள், அடுக்குமாடி சொகுசு பங்களாக்கள், தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கிரன் ஆவாரு. ஜாதகத்தில் சுக்கிர பலம் இருந்தால்தான் இதை போன்ற வசதியான யோகம் கிடைக்கும். அதே போல் சுக்கிரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள், ஆடம்பரங்கள், சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும். சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம். அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குபவர் சுக்கிரன். இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார். அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் ஜூன் மாதம் 3ஆம் தேதி மேசராசிக்கு பெயர்ச்சியாவதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு 5க்கு அதிபதியான சூரியன் ரிஷபராசியில் அமர்ந்திருப்பதும் அவரோடு புதன் இணைந்திருப்பதும் சிறந்த நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சில எதிர்பாராத வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அதே போல் பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த முடிவுகள் நல்ல விதமாக அமையுங்க. சிலருக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் நிச்சயமாக இருக்கு. வேலை இல்லாமல் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர இருக்குது. தாமதங்களும் தடையும் இருந்தாலும் கூட மேசராசினியர்கள் நீங்க எடுத்த முயற்சியில வெற்றிகரமாக செயல்பெற்று வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் அமர்ந்திருந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரங்களால் எதிர்பாராத பல யோகங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல வணிகங்களில், அதாவது லாபஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால தொழில் வணிகங்கள்ல நல்ல ஒரு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நூதன முறைகளை கையாண்டு வியாபாரத்தில் வெற்றியும் பெற இருக்கீங்க என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது. அதே போல கும்பத்தில் இருக்கும் சனி பகவானை செவ்வாய் பார்வையிடுகிறார். இந்த பார்வை சுப பார்வை அல்லங்க. கூட பிறந்தவர்களுடைய விஷயத்தில் பிரச்சனைகள் வரலாம். அதனால கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு சண்டை சச்சரவுகள்ல நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பது நல்லது. தேவையில்லாமல் வீண் வாக்குவாதங்கள்ல நீங்கள் ஈடுபட வேண்டாங்க. கூட பிறந்தவர்களுடைய விஷயத்தில் பிரச்சனைகள் வரலாம். கவனம் மிக மிக நல்லது. அதே போல உயர் அதிகாரிகளுடைய அழுத்தத்தால் மனச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் முன்னரே செய்து முடிப்பது நல்லதுங்க. அதுவும் உங்களுடைய மேற்பார்வையில் செய்து முடிப்பது நல்லது. வீடு, மனை முதலியவற்றில் எதிர்பாராத நஷ்டங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டங்கள்ல உங்களால் எதிர்பார்க்க முடியும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அந்த வகையில் மேசராசினியர்கள்
உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, மாலை நேரத்தில் விளக்கேற்றி திருச்செந்தூர் முருகப்பெருமானை தினந்தோறும் வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.